அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்று உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். முயற்சிகள் பலன் தரவில்லை என்று மனமுடைந்து நிற்கிறாயா? எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று சோர்ந்து விட்டாயா? கலங்காதே. உன்னை உண்டாக்கின தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். உன் இதயத்தை ஜெபத்திற்காக உயர்த்து. உன் வேண்டுதல்களை அவரிடம் அறிக்கையிடு. நீ காணாத இடத்தில் விதை முளைக்கும். நீ உணராத நேரத்தில் உனக்கு வழிகள் திறக்கப்படும். நம்பிக்கையோடே அவரை பற்றிக்கொள். இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை வழிநடத்தும் போது தாமதம் கூட ஆசீர்வாதமாக மாறும். பாலைவனமான உன் வாழ்வு வற்றாத நீரூற்றைப் போல மாறும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடே தொடங்கு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.